எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் ஐஸ் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா நம்ம அந்த டீஃப்ராஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரீசர் உள்ள தண்ணி எல்லாமே வடிஞ்சு கீழே அந்த ட்ரேயில் சேர்ந்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய கப் மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் போய் அந்த தண்ணி கலெக்ட் ஆகும். நம்ம அந்த தண்ணியை வெளியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணும்போது அந்த தண்ணி கீழே இறங்காமல் அப்படியே ஃப்ரிட்ஜோட ஃப்ரண்ட் டோர் வழியாக அந்த தண்ணி லீக் ஆகி கீழே வரும். இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்க பொருட்களையும் தண்ணி படும். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி நம்மளே வீட்டில் எளிமையாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் பண்ணி பார்த்துட்டேன். நல்லபடியாக ஒர்க் ஆச்சு. அதனால் நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இருந்தாலும் உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பற்றி ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்கிறது உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு நன்மை பயக்கும். இப்போது அந்த ஃப்ரீசரோட கீழே இருக்க இந்த ட்ரேவை எடுத்துகிட்டோம் பாருங்கள். இந்த ட்ரேயில் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா? அது வழியாக தான் அந்த தண்ணி கலெக்ட் ஆகி கீழே ஃப்ரிட்ஜில் உள்ள இந்த மாதிரி இருக்கும். அது வழியாக கீழே ஃப்ரிட்ஜோட அடிப்பக்கத்துக்கு போகும். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த இடத்துல நிறைய அழுக்கு தூசி இதெல்லாம் சேர்ந்தனால பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கீழே இறங்க மாட்டேங்குது. இந்த ஹோல்ஸ் பிளாக் ஆகி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். இது வழியாக தான் இந்த ட்ரேயில் கலெக்ட் ஆகிற மொத்த தண்ணியும் கீழே போகும். இந்த மாதிரி போகும்போது அந்த ட்ரேயில் ஏதாவது அழுக்கு இருந்தாலோ அப்படி இல்லாட்டி நம்ம வச்சுருக்க ஏதாவது ஒரு பொருளோ இந்த பகுதியில் உள்ளே நுழைஞ்சி இதன் மூலமாக உள்ளே பிளாக் ஆயிரும். இந்த மாதிரி பிளாக் ஆன பிறகு தண்ணி கீழே போகாமல் அந்த இது நிறைஞ்சி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கெட்டு கம்பி வாங்கிக்கிங்க. புது கெட்டு கம்பியாக இருக்கணும். எந்த இடத்துலையும் நிறையா மடிப்பு இல்லாத ஸ்ட்ரைட்டான ஒரு கெட்டு கம்பியாக இருக்கணும். அந்த கெட்டு கம்பியோட அடிப்பகுதியை இந்த மாதிரி மடித்து விட்டுக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கெட்டு கம்பி போனால் ஷார்ப்பாக இருக்கும். நம்ம உள்ளே விடும்போது அது ஏதாவது டேமேஜ் பண்ணிடும். அதனால் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த பகுதியில் உள்ளே விட்டு லேசாக அப்படியே லைட்டாக உள்ளே விடுங்க. இந்த மாதிரி விடும்போது ஏதாவது தூசி இந்த மாதிரி அடைப்பு இருந்தால் கூட அதை தள்ளிட்டு இந்த கெட்டு கம்பி உள்ளே போயிடும். பாருங்கள், இப்போ நான் போட்டே ஒரு இடத்துல அடைப்பு இருந்துச்சு, போகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேசாக குத்தி உள்ளே விட்ட பிறகு அழகாக போகுது. இப்போ கொஞ்சம் டைம் அந்த பிளாக் எல்லாமே ரிமூவ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்படியே அந்த கட்டு கம்பியை வெளியே பொறுமையாக எடுங்க. உள்ளே அந்த டியூப்பில் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்க மாதிரி பொறுமையாக இந்த வேலையை பண்ணுங்கள். இப்போது நம்ம உள்ளே விட்டோம். அந்த கட்டி கம்பியும் கீழே வரைக்கும் போயிடுச்சு. அதனால் ஏதாவது பிளாக் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. இப்போது பிளாக்கேஜ் ரிமூவ் ஆகிடுச்சா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணியை அந்த ஓட்டையில் விட்டு பார்க்குறோம். பாருங்கள், தண்ணி ஃப்ரீயாக உள்ளே போகுது. எந்த பிளாக்கும் இல்லை. கீழே வந்து கலெக்ட் ஆகிடுது. இப்போது நம்ம கம்பியை விட்டு குத்துனால அதில் உள்ள பிளாக் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ஃப்ரிட்ஜை செட் பண்ணிடலாம். நம்ம ஊற்றின தண்ணி பார்த்திங்கன்னா இப்போது ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல துணியை எடுத்து பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். கொஞ்சம் ஏதாவது ஷார்ப்பான ஐட்டத்தை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆயிரும். அதனால் பொறுமையாக அவசரம் இல்லாமல் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீசருக்கு அடியில் இருக்க ட்ரேயும் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருந்துச்சு. அதையும் நம்ம பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ட்ரேவை மாட்டி விட்டுடலாம். அந்த ட்ரேவை மாட்டுறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு தடவை ஏதாவது பிளாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நான் செக் பண்ணுறேன். பாருங்கள், எந்த வித பிளாக்கும் இல்லை. தண்ணி கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த கம்பியை உள்ளே விடும்போதோ வெளியே எடுக்கும்போதோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். அப்படி இல்லாட்டி உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எனக்கு கஷ்டம்லாம் வேணாம்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்கையை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சரி பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி தண்ணி வெளியே போகாமல் முன்பக்கமாக வந்துச்சுன்னா அது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.